சென்னையை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான இளம்பெண் ஒருவர் சோழிங்கநல்லூரில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தோடு வேலை பார்த்து வந்திருக்கிறார். ஃப்ரீ டைமில் ஃபிட்னஸிற்காக ஜிம்முக்கு சென்ற இளம்பெண்ணிடம் ஹலோ சொல்லி கைகுலுக்கிக் கொண்டவர்தான் புகைப்படத்தில் இருக்கும் மணிபாலன். ஆரம்பத்தில் நட்பாக பழகி வந்தவர் தான் ஒரு கல்லூரி மாணவியை காதலிப்பதாக சொல்லி பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு பெஸ்டியாக மாறியிருக்கிறார். இளம்பெண் மீது அதீத அன்போடு இருப்பது போல் காட்டிக்கொண்ட மணிபாலன் திடீரென ஒரு நாள் தனது காதலி தன்னை ஏமாற்றி விட்டதாக சொல்லி கண்கலங்கி நிற்க அந்த இளம்பெண்ணும் மணிபாலனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார். தன் மீது ஏற்பட்ட சிம்பத்தியை சாதகமாக்கிக் கொண்ட மணிபாலன் பாதிக்கப்பட்ட பெண்ணை காதலிப்பதாக சொல்லி கன்வென்ஸ் செய்திருக்கிறார். காயப்பட்ட இதயத்திற்கு ஆறுதலாக இருப்பதுதான் உண்மையான காதல் என நினைத்த இளம்பெண்ணும் ஓகே சொல்ல இருவரும் சாட்டிங் டேட்டிங் என டேக் ஆஃப் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் மணிபாலனின் பார்வை இளம்பெண்ணின் மணி பர்ஸ் மீதே போக்கஸ் ஆகியிருக்கிறது. அடிக்கடி செலவுக்கு என சொல்லி 7,000 12,000 என கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாயை வாங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இருவரின் பழக்கமும் எல்லை மீற இளம்பெண் கருவுற்று இருக்கிறார். இதனால் தன்னை சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி அவர் கேட்க வழக்கமான டைலாக்கை சொல்லி கருவை கலைத்திருக்கிறார் மணிபாலன். ஆனால் திருமணம் தள்ளிப்போக மீண்டும் கர்ப்பம். இந்த முறை சமாளிக்க முடியாது என்பதால் ஊருக்கு தெரியாமல் குன்றத்தூரில் ரகசியமாக தாலி கட்டிய மணிபாலன் தற்காலிகமாக தப்பித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணை அவாய்ட் செய்ய தொடங்கிய மணிபாலன் திடீரென காதலை கைவிடுவதாக கைவிரித்தவர் தான் பழைய காதலியவே திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் சங்கர் நகர் காவல் நிலையத்தின் படியேறி நீதி கேட்டிருக்கிறார். ஆனால் நிதி இல்லை என்றால் நீதி கிடைக்காது என சொன்ன போலீசார் நடவடிக்கை எடுக்க 20,000 ரூபாயை லஞ்சமாக வாங்கியிருக்கிறார்கள். முதலில் எஸ்ஐக்கு ஒரு அமௌண்டை கொடுத்த இளம்பெண் அதன் பிறகு இன்ஸ்பெக்டருக்கு தனியாக படிகடந்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் காவல் நிலையத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட பெண் முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு புகார் செய்யவே இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது என நினைத்த காவல் ஆய்வாளர் கொடுத்த லஞ்ச பணத்தை திரும்பி வாங்கிக் கொள்ள சொல்லி இருக்கிறார். திவ்யா, சொல்லுங்க மேடம். நீ ஒரு இது செஞ்சா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குற. நீ கொடுத்த காசை வந்து வாங்கிட்டு போய்க்க பாருங்க. சரியா? நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். நாளைக்கு இங்க வருவீங்கல்ல? இல்ல மேடம், இங்க வருவீங்கல்ல, வெளியே வச்சு வாங்கிக்கிறேன் மேடம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. எஸ்ஐ வாங்கினதை என்கிட்ட சொல்ற, என்கிட்ட சொன்னதை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்ற. ஏன்னா இந்த பழக்கம் எல்லாம் இருக்கவே கூடாதுப்பா. மனுஷரா பிறந்தா முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுதான்ப்பா எனக்கு எல்லாம் பழக்கம். ஆனா மேடம் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே மேடம். அங்க வந்தேன், நம்பி கொடுத்தேன், நீங்க ஏதாவது செய்வீங்கன்ற இதுல தானே மேடம் கொடுத்தேன். ஆனா கடைசியில எனக்கு எந்த நல்லதும் நடக்கல. தனக்கு லஞ்சம் கொடுத்ததை கீழே வேலை செய்பவர்களிடம் சொன்னதால் தனக்கு அவமானமாகி விட்டதாகவும் தூக்கு போட்டு இறந்து விடலாம் போல் இருக்கிறது எனவும் இன்ஸ்பெக்டர் இளம்பெண்ணிடம் புலம்பி தள்ளி இருக்கிறார். என்கிட்ட அட்வொகேட் சார் சொன்னது வந்து அவங்க எஸ்ஐ மேடம்க்கு கொடுத்துட்டோம், இவங்களுக்கு கொடுக்காதனால அப்படிதான் மேடம் அவர் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அவர் தராரோ அதுபடிதானே மேடம் நான் பண்ண முடியும். அவங்க சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லி நம்பாத திவ்யா, தயவு செய்து. மேடம் என்ன மாத்தி மாத்தி எல்லாரும் சொல்றீங்க. அவர் வந்து உங்க அட்வொகேட்ட நான் பேசுனதே கிடையாது. என்ன எனக்கு ரொம்ப அவமானமா, நாங்க அப்படி தூக்கு போட்டு செத்து போயிடலாம் போல இருக்கு.
அதோடு பணம் கொடுத்தும் தனக்கு நீதி கிடைப்பதற்காக போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே என்று ஆதங்கத்தோடு குமுறி இருக்கிறார் அந்த இளம்பெண். மேடம் அப்ப சரி மேடம், கோவில்ல டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, சரி புடவை வாங்கினது போத்தீஸ்க்கு போய் புடவை வாங்கின போட்டோ இருக்கும்ல, வீடியோ இருக்கும்ல மேடம், அந்த சிசிடிவி கேமரா எடுக்கலாம். இந்த சரவணா செல்வரத்தின போய் தாலி வாங்கணும், நாங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அன்னைக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்க எவ்வளவோ ஸ்டெப் எடுக்க முடியும் மேடம், நீங்க யாருமே எதுவுமே செய்யல மேடம். எனக்கு அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்த பிறகு குற்றம் சுமத்தப்பட்டவர் சுதந்திரமாக திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் மகளிர் காவலர்களே தன்னை அழைக்கடிப்பதாக சொல்லி குமுறிக் கொண்டிருக்கிறார் அந்த இளம்பெண்.